வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான சத்தான குதிரைவாலி அரிசி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிறுதானிய வகையை சேர்ந்த இந்த குதிரைவாலி அரிசி நம்ம டிஃபனாக செய்து சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நான் தோசையாக செய்து உங்களுக்கு காமிக்க போகிறேன், எப்படின்னு பார்க்கலாங்க. இது நேற்று நைட்டே நான் ஊற வச்சு அரைச்சி கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு குதிரைவாலி அரிசி எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதுவும் 2 ஸ்பூன் அளவு அவல் எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவு முழு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நம்ம கிரைண்டர்லாம் மிக்சியில் போட்டு எல்லாமே மொத்தமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இது ஒரு பாத்திரத்துலேயே வழித்து வச்சிடலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம். மறுநாள் தான் இது தோசையாக ஊற்ற முடியும். இது நான் நேற்று நைட்டே நல்லா அரைச்சிட்டு இது போல் கரைச்சி எடுத்து வச்சிட்டேங்க. நல்லா ப்ரோட்டீன் சத்து ஃபைபர் இதெல்லாம் நிறையா இருக்கிறதால நம்ம இதையும் அடிக்கடி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மறுநாள் நல்லா பார்க்கலாம். நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுச்சு. இது நல்லா கரண்டியில் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் கேரட்லாம் துருவி வச்சுக்கலாங்க. இந்த தோசைக்கு நம்ம சட்னியும் நான் அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் சட்னி தான், அதுக்கு தாளிச்சும் போட்டுட்டேங்க. இல்லை தக்காளி வெங்காய சட்னியும் நம்ம கார சட்னியும் வச்சா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த தோசைக்கு ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பச்சை மிளகாயும் ஒன்று அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. கேரட்டு துருவி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாங்க. கருவேப்பிலை, இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஸ்டவ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கேரட்டும் போட்டு நல்லா கிட்டு திரும்பவும் நம்ம இந்த சூட்டில் இது வதங்கிட்டோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மாவில் எடுத்து வச்சுருந்த மாவில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவு கூட நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க. எவ்வளோ நம்மளுக்கு தோசை மாவு தேவைப்படுதோ அதுக்கேற்றபடி நம்ம ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். எல்லா இடமும் எண்ணெய் பரவுற மாதிரி தேய்ச்சிட்டு இப்போது 1.5 கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு நல்லா இந்த போல் தேய்ச்சி விட்டுலாங்க. ஊற்றிட்டு தோசைக்கல்லில் ஊற்றிட்டு நல்லா இது போல் கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு எண்ணெய் சுற்றிலே ஊற்றிட்டு நடுவுலையும் கொஞ்சம் ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், அயன் எல்லா சத்துக்களும் இருக்கிறதால நம்ம வாரம் ஒரு தடவை இல்லை 2 தடவை இது போல் எடுத்துக்கலாங்க. டயபெட்டிஸ் வந்தவங்களும் இது தாராளமாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பிடலாங்க. இது நார்மலாக நம்ம யூஸ்வலாக சுடுற தோசை மாதிரி தான் டேஸ்ட் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சுற்றியை ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் சிறுதானியம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நல்லா மடித்து எடுத்து வச்சுட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. அருமையான
குதிரைவாலி அரிசி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் நம்ம எல்லா தோசையும் சுடலாம். இதை நல்லா நாளே ஊற வச்சு அரைச்சிருந்ததால் நல்லா மறுநாள் நல்லா புளிச்சு போய் ரொம்ப நல்லா பஞ்சு மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் இந்த சத்தான சிறுதானிய தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.